தீயில் விழுந்த தேனா அந்த பாட்டை நான் 2-3 வாட்டி நீங்கள் பாடினதை கேட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நார்மலாக இருந்தது. 2வது டைம் வந்து கண்ணை மூடிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே ரகுமான் சார் பாடுற மாதிரியே தான் இருந்தது. சிங்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஜில் பாடுற கச்சேரி சிங்கர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ரகுமான் சார் பாடினா இவன் கரெக்டாக பாடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்ததுமே அந்த வாய்ஸ் தான். ராஜா சார் பாடின பாட்டு எடுத்துக்கோங்களேன், அதுலேயுமே கொஞ்சம் ரேஞ்சான சாங்ஸ் இருக்கும். இந்த சின்ன கவுண்ட்ல வந்து ஐயாவோட மானோ அந்த கவரி மான மீறும், ஐயாவோட மானோ அந்த கவரி மான மீறும், அந்த கவரி மானு பரம்பரைக்கு உன்னாலதான் பேரு கண்ணு பட போகும். ஆக்சுவலாக விஜயாரணி சார் படத்தில் கோரஸே வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகும், நான் வந்து ஃபேமஸ் ஆகும் இல்லையா? நான் பாடின கோரஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகும். வேட்டைக்காரனில் பாடிருந்தேன், குடி உருமுது, கரிகாலன் கால போல, இந்த மாதிரி பாடின பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி வேலாயுதம் எல்லாமே கொஞ்சம் பாப்புலரான சாங்ஸ் தான். இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலேயுமே நீங்கள் தான் கோரஸ் கேட்குறீங்க. இழுத்தலை இன்னைக்கு நான் பண்ணேன். பட் நீங்கள் நிறைய கான்செப்ட் நிறைய மியூசிக் டேரக்டரோட இதெல்லாம் பாடிருக்கீங்க இல்லையா? கான்செப்டில் பாடும்போது ஒரு முக்கியமான மக்கள் சைட்லேருந்து வைக்கிற விமர்சனம்னா உண்மையிலே வந்து பாடுறதில்ல சிங்கர்ஸ்லாம், பின்னாடி வந்து மியூசிக்கை போட்டு விட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ ராஜா சார் எப்படி 100% லைவாக கொடுக்குறாரு. ஆனால் சாரோட சாங்ஸே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு, ராஜா சாரோட சாங்ஸே வந்து ஃபுல்லி ஆர்கஸ்ட்ரேஷன் தான் அவரோட. அப்போ தான் அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு கேட்டு பண்ணணும். ரகுமான் சாரோட சாங்ஸோ ஹாரிஸ் சாரோட சாங்ஸோ நமக்கு வந்து 100% நம்மளால் அப்படி என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் சினிமாவில் கேட்குற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரியோ நம்ம வந்து எனக்கு ஏதுமானதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஏதுமானதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சிங்கர் அல் ரூஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் நீயாரானால நகலிசை கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆனது. அதில் ப்ரொமோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடின பாடல் தான் ரொம்பவே வைரலாக இருந்தது. குறிப்பாக வரலாறு திரைப்படத்தில் வந்து தீயில் விழுந்த தேனா அந்த பாட்டை நான் 2-3 வாட்டி நீங்கள் பாடினதை கேட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நார்மலாக இருந்தது. 2வது டைம் வந்து கண்ணை மூடிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே ரகுமான் சார் பாடுற மாதிரியே தான் இருந்தது. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட ட்ராவல் சொல்லுங்கள். இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் நான். ஷோக்கு முன்னாடியுமே ஒரு 2008-9 இருந்து அந்த சினிமா கனவுகளோட சென்னை வந்து ஒரு பையன். திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர். ஸோ ஒரு சினிமாவில் ஏறிடணும் எப்படியாவது இண்டஸ்ட்ரியில். நம்ம பார்த்த சினிமாக்கள் நம்மளை நிறைய பாதிச்சிருக்கு. அண்டு மியூசிக் வந்து ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எதுவும் கற்றுக்கல. அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கச்சேரிக்கெலாம் கூப்பிட்டு போய் அப்படி பாட ஆரம்பிச்சது. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் ஆர்கெஸ்ட்ராவில் பாட ஆரம்பிச்சிட்டேன் லைவாக. ஏன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்லையா? ஆர்கெஸ்ட்ராவில் டைமிங் எடுத்து கரெக்டாக ஸ்ருதியில் தாளத்தில் பாடுறது, அந்த ட்ரைனிங் எனக்கு ரொம்ப ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே வந்துச்சு. தென் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படியாவது காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னை வந்துடும் நான் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு நடக்கல. திருநெல்வேலியே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. டிகிரி முடித்தா தான் சென்னை போக முடியும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. அப்புறம் டிகிரி அங்கே பண்ணுற டைம்லேயே இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற டைமில் வந்து இந்த ஓன் கம்போசிஷன் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் காம்படிஷன்லலாம். அப்போ நம்மளே எழுதி கம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அப்படி தான் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணுறது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் ஒரு கொலம்பஸ் பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஏஆர் ரஹ்மான் ஃபேன். அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஆல்பம். ஜீன்ஸ் தான் ஒரு ரஹ்மான் சாரோட ஆல்பம் நான் ஃபஸ்ட்டு கேட்குறது. அதுலேருந்து கண்டினியூஸாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லவ் ஆயிடுச்சு அந்த வாய்ஸ் மேலேயும் அந்த அவரோட மியூசிக் மேலேயும். ஸோ அது நம்மளை வந்து 100% சினிமா தான், மியூசிக் தான் நம்ம கெரியர் அப்படின்னு பாய்ஸ் படம் பார்க்கும்போது டிசைட் பண்ணேன். நான் ஒரு 13 தடவை அந்த படம் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டேயே ஒரு 4 ஷோ கண்டினியூஸாக தியேட்டர்லேயே இருந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாமே அந்த திருநெல்வேலியில் தான் நடந்துச்சு. அப்புறம் ஒரு ஆல்பம் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாப் ஆல்பம் திருநெல்வேலியில் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், அன்பிற்கு நேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லா சாங்குமே எழுதி பாடினேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்வமாக இருந்துகிட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் அப்புறம் நம்ம மேகசின்லாம் படிக்கும்போது ஊர் சைடு இந்த லாயோலா காலேஜில் தான் எல்லா ஸ்டார்ஸுமே படிச்சிருப்பாங்க. விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், ஒரு விஸ்காம் படிச்சிருப்பாங்க. ஆமாம், விஸ்காம். அது என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் லாயோலா காலேஜ் அவ்வளோதான். அப்போ லாயோலா காலேஜில் எப்படியாவது சீட் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் தான் ட்ரை பண்ணேன். நான் வேறு எந்த காலேஜுக்குமே அப்ளை பண்ணல. நான் படித்த படிப்பு வேறு. ஸோ அதுக்கு எம்எஸ்சி அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்படியே விஜயாரணி சாரோட ஒரு பழக்கம் இருந்தது. என்னோட ஒரு சார் மூலமாக விஜயாரணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ விஜயாரணி சார் கூட நான் அப்படியே தொழில் கற்றுக்கிறதுக்காக மியூசிக் மேலே ஒரு ஆர்வம் இருந்து சார் கூட அப்படியே சேர்ந்துக்கிட்டேன். இதுதான் பிகினிங். அப்புறம் அதுலேருந்து ஒரு 10-15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில்
இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள் நானும் பார்த்துருக்கேன். ஒரு குட்டி குட்டியாக அங்கங்கே சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் பாடி பாடி கோரஸ் பாடுறது, வேறு மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு போய் ட்ராக்ஸ் பாடுறது, இப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மீன் சைடு இன்னொரு சைடில் கச்சேரி பாட ஆரம்பிச்சு. சென்னையில் வந்த உடனே கல்யாண கச்சேரிகளில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கச்சேரியில் பாடும்போது தான் என்ன சாங் பாடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கச்சேரியில் எஸ்பிபி சார் வாய்ஸில் பாடுறவங்க இருப்பாங்க, மலேசியா வாசன் சார் வாய்ஸில் பாடுறவங்க, டிஎம்எஸ் வாய்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இந்த மாதிரி கச்சேரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன ஒரு பையன் வந்து நான் லோயலா காலேஜில் மாத்து ஜேஸ் எல்லாம் பாடினேன். தாய்மண்ணே வணக்கம், வந்தே மாதரம் வந்து ஓவேஷன்ஸில் பாடுறதை பார்த்துட்டு தான் ஒரு தம்பி வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி கச்சேரி வச்சுருக்காரு குரோம்பேட்டில், நீங்கள் வாங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் கச்சேரியில் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நமக்கு அது ஒரு பாக்கெட் மணி மாதிரி அது இன்கம் ரொம்ப தேவையாக இருந்துச்சு, நம்மளே சென்னையில் பார்த்துக்கிறதுக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ தான் ரஹ்மான் சாரோட பாடல்கள் எடுத்து பாட ஆரம்பிச்சேன். ஓகே, முதல்ல நீங்கள் ஜீன்ஸ் படத்தில் கொலம்பஸ் பாட்டில் தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுலேருந்து நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய வாய்ஸில் பாட ஆரம்பிச்சிங்களா? பாட ஆரம்பிச்சது இல்லை. கொலம்பஸ் பாட்டு கேட்கும்போது அது வரைக்கும் நான் பெருசாக சாங்ஸ்னா நம்ம வீட்டில் போடுறது என்ன, நம்மளாம் அவளாக கேட்கறது கிடையாது. அப்போ அப்பா என்ன பாட்டு கேட்குறாங்க, அண்ணன் என்ன பாட்டு கேட்குறாரு, இதான் நம்மளும் கேட்போம். நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா அந்த ஜீன்ஸ் படம் வந்த டைம் நான் வீட்டில் ஒரு லாங் லீவில் வீட்டில் இந்த ஜாண்டிஸ் ஏதோ வந்துச்சு எனக்கு. அப்போ வீட்டில் ரொம்ப நாள் நம்ம இருக்கிற மாதிரி என்ன பகலில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நம்ம வீட்டில் பகலில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம பேச்சு வீட்டுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்கல்ல, பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கனால என்ன வேணால் பண்ணட்டும்னு சொல்லி. அப்போது அந்த கேசட் வந்த டைம் லேட் 96, 97 அந்த டைம் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து ஜீன்ஸ்லேருந்து இந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக யார் ஏஆர் ரஹ்மான் அப்புறம் வேறு முன்னாடி உள்ள ஆல்பம்ஸில் என்னோட ஒரு கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய கேசட் கலெக்ஷன் வச்சிருக்காரு. ஸோ அவர் வீட்டுக்கு தான் சம்மர் வெக்கேஷன் போவேன் நான். ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு ரஹ்மான் சார் ஏஆர் ரஹ்மான் பேர் இருக்கிற எல்லா கேசட்டையும் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிக்கும் போது தான் இவ்வளோ சாங்ஸ் அப்படிலாம் எனக்கு ஓப்பன் அப் ஆனது அங்கே தான். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் பாடின பாடல்கள் மேலே பெரிய லவ் ஆனது ஆஃப்டர் தேட் ஒன்லி. அந்த தில் சேரே, அந்த டால், இந்த டைமில் தான் அப்படியே பெரிய ஃபேன் பாயாக வேறு எதுவும் கேட்குறதே இல்லைங்கிற லெவலில் வந்து அங்கே தான். நீங்கள் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறீங்களா, இல்லைனா பேசிக்காக உங்களோட வாய்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் வாய்ஸ் மாதிரி தான் அமைஞ்சிருச்சா? ஒவ்வொருத்தங்களுக்கு இப்போ ஒரு டெக்னிக்கலாக பேசணும்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஆமாம், சிங்கிங்க்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும். நான் வந்து என் வாய்ஸ் பிரேக் ஆன டைமில் 6th 7th படிக்கிற டைம்லலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நிறைய பாடின பாட்டு ரோசா பூச்சின ரோசாப்பூ, இந்த மாதிரி பாட்டு தான். அப்போல்லாம் ரஹ்மான் சார் ரேஞ்சோ அந்த மாதிரி வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணது கூட கிடையாது. வந்தே மாதரம் தான் ஃபஸ்ட்டு ஒரு சாங்கை வந்து நம்ம எடுத்து ஸ்டேஜில் பாடும்போது அந்த தாயே உன் பேர் சொல்லும்போது பாடும்போது கிட்டத்தட்ட நம்மளால் அந்த அச்சீவ் பண்ண முடியுது, அந்த ரேஞ்ச் அச்சீவ் பண்ண முடியுது. காலேஜ் கல்ச்சுரல்ஸில் போனால் ஆளுங்கெல்லாம் கொண்டாடுறாங்க அந்த பாட்டு நான் பாடும்போது. ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது, மெயினாக அதான் மேட்ரு. காலேஜ் படிக்கும்போது அதான் மேட்ரு. எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் கிடைக்குது அந்த பாட்டுக்கு. அப்போ அடுத்து வேறு என்ன மாதிரி சாங்ஸ் இருக்கும்? ஏன்னா காலேஜில் நம்ம எல்லா பாட்டும் பாட முடியாது. ஸோ வெள்ளைப்பூக்கள் எடுத்து பாடுவோம், தமிழா பாடுவோம். இதெல்லாமே நாம் காலேஜில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் கிட்டத்தட்ட வருது அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அதில் தேடி போகும்போது ரஹ்மான் சார் பாடின பாடல்கள்லாம் எடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன். நான் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறதும் நமக்கு அதான் அச்சீவ் பண்ண முடியுது. நம்மளால் அந்த ஸ்கேல் ஹிட் பண்ண முடியுது. என்னால் வந்து இதே ஒரு கோயில் இல்லை நிலாவே மாதிரி பாடல்கள் என்னால் பாடுவேன், பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பாட முடியாது. என்ன ரீசன்? அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரேஞ்ச். ஓகே, நம்ம வோக்கல் ரேஞ்ச் ஒன்று இருக்கும். இப்போ எஸ்பிபி சார்லாம் வந்து 100ல் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவரால் எல்லாமே பாட முடியும். யேசுதாசன்னா இப்போ இவ்வளோ சிங்கர்ஸ் இருக்கும்போது ஏன் ஒரு எஸ்பிபி ஒரு யேசுதாசன் வராங்கன்னா அவங்களால எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியுது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம அது கம்ஃபர்டபுளாக நமக்கு இது வருது அப்படிங்கிற போது நம்ம அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது கச்சேரியில் பாட ஆரம்பிக்கும் போதும் நான் போயிட்டு நான் அதிரடிக்காரன் சாங் பாடுறேன்னு சொல்லும்போது அந்த கச்சேரி அங்கிள் வந்து இப்படி அவர் பையனை இப்படி பார்த்தார், நான் இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் நீ அப்படிங்கிற. ஏன்னா அந்த சாங்லாம் யாருமே கல்யாண கச்சேரியில் பாட மாட்டாங்க. அப்புறம் இல்லை அது நல்லாயிருக்கும், அவர் பாடுறது நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் அதிரடிக்காரன் சும்மா பாடும்போது அவர் ரொம்ப லைக் பண்ணிட்டார். அப்புறம் அவங்க எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. கச்சேரிகளில் ரஹ்மான் சாரோட பாடல்கள் பாடுறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து, ஏன்னா அது டக்குன்னு நீங்கள் கல்யாண கச்சேரியில் எடுத்து பாட முடியாது. அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு அந்த பசங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை MC50ல் ஃபீடிங்லாம் பண்ணி அதுக்கான கீபோர்ட்ஸ் நோட்ஸ்லாம் எடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் கண்டினியூஸாக ரஹ்மான் சாரோட பாடல்கள் பாட ஆரம்பித்தேன். அது ஒரு அடையாளம் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, தட் பிகம் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இருந்துச்சு எனக்கு நான் அந்த மாதிரி பாடும்போது. இப்போது சாரோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னா அதில் ரஹ்மான் சார் பாடின பாட்டு எல்லாமே நான் பாடுற மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சு. அதுதான் நமக்கு ஓகே, இதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்போ தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் இண்டஸ்ட்ரியில் மீதி கூட இருக்கிற பிளேபேக் சிங்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஜில் பாடுற கச்சேரி சிங்கர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ரஹ்மான் சார் பாடினா இவன் கரெக்டாக பாடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்ததுமே அந்த வாய்ஸ் தான். அது நான் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ரஹ்மான் சார் டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லை அவர் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? ரஹ்மான் சாரை வந்து நான் ஒரு ஃபேனாக மீட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், பக்கத்தில் பார்த்துருக்கேன், அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கான்சர்ட்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோமே தவிர
சாரோட ஃபேமிலி இப்போ ரெஹானா அக்கா இருக்காங்க, சாரோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி அவங்ககிட்ட தான் நான் போய் நிற்கிறேன். ஒரு கான்சர்ட் ஒன்று நடக்க போகுது சென்னையில் ஒரு 1 வீக் முள்ள. அந்த கான்சர்ட்டில் நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு சாங்காவது பாடணும், நான் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் நிற்கிறேன். அப்போ அக்கா கீபோர்டில் ஒவ்வொரு நோட்ஸாக கொடுத்து இது பாடி, இந்த நோட்டில் பாடி, இந்த ஸ்ருதியில் பாடு. இப்போ நான் அப்படியே மேலே அவங்க கொடுக்குற எல்லாமே பரவாயில்லடா, நீ மேலே வரைக்கும் பாடுறனால உன்னால் முடியுது, நம்ம ஊர்வசி பாடு அப்படின்னு சொல்லி ஊர்வசி நான் பாடுறேன். அப்புறம் வந்தே மாதரம் பாடுறேன். அப்படியே அந்த கான்சர்ட்டில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 13-14 சாங் இருந்துச்சு பாடுறதுக்கு. பிட் சாங்லாம் சேர்த்து, ஏன்னா ரஹ்மான் சார் வாய்ஸ் அங்கங்கே ரோஜாவில் வரும், ஏலேல சின்ன பிட் வரும், அது எல்லாமே நான் பாடுறேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் அந்த ஈவெண்ட். அப்போ தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க, சரி உன்னால் அது வருது. நான் இமிட்டேட் பண்ணுறதில்ல, நான் அதை பாடுறேன் நேச்சுரலாக. அந்த சாங்ஸ் இப்போ வேறு சாங்ஸ் பாடும்போது அந்த வாய்ஸ் வருமானு கேட்டால் அது கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரே மாதிரி தான் பாடுறேன். இப்போ நான் இப்போ இருக்கிற கார்பரேட் ஷோஸ்லாம் அனிருத் சார் பாட்டு பாடுறேன், ராஜா சார் பாட்டு பாடுறேன். பட் அது எல்லாமே சிலவங்க கலாய்ப்பாங்க, ராஜா சார் பாட்டு பாடினா ரஹ்மான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்டைலில் தான் வரும் நமக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இமிட்டேட் பண்ணுறதுன்னு மேபி சாரோட சில சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் ரஹ்மான் சாரோட, அது யாருமே பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா புகழும் சாங்கில் சரணம் முடிகிற இடத்துல ஒரு ஐயோன்னு ஒன்று பண்ணியிருப்பார். இது நான் அப்படியே பாட முடியும், அது நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரெகுலராக நான் அந்த பாட்டு நிறைய இடத்துல பாடியிருக்கேன். வேறு யாரும் அவ்வளோ ஏன் அளவுக்கு அந்த பாட்டு யாரும் பாடியிருப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் மேலே ஒரு பெரிய லவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரஹ்மான் சார் பாட்டு மட்டும் பாடினதில்லை, இளையராஜா சார் பாட்டும் பாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, இளையராஜா சார் ஏஆர் ரஹ்மான் பாடினா எப்படி இருக்கும், அது எங்களுக்கு நாங்கள் கேட்கலாம் இல்லையா, எங்களுக்காக 2 லைன் பாடலாமா? அதுவுமே ராஜா சாரோட சாங்ஸுமே, ராஜா சார் பாடின பாட்டு எடுத்துக்கோங்களேன், அதுலேயுமே கொஞ்சம் ரேஞ்சான சாங்ஸ் இருக்கும். இந்த சின்ன அக்கௌண்ட்ல சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேலை இங்கு இல்லை, வக்கீல் பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்ல, எடுத்து படிச்சதில்ல, எவருக்கும் நீ குறைஞ்சதில்ல, வாக்கெடுப்பு நடந்ததில்ல, எதிலும் எப்பவும் தோத்ததில்ல, ஐயாவோட மானம் அந்த கவரி மானமீரும், ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமான பரம்பரைக்கு உன்னாலதான் பேரு, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. இது அந்த ஸ்டைலில் பாடும்போது கலாய்ப்பாங்க. ஆக்சுவலி அந்த கலாய்கள் உண்மையிலே என்னன்னா, நீங்கள் ராஜா சார் வாய்ஸோட ஏஆர் ரஹ்மான் ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா சார் வாய்ஸ் மாதிரி இருக்குது. அது மேபி யுவன் சாரே சொல்லியிருக்காரு, யுவன் சாருக்கு ரஹ்மான் சாரோட வாய்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய லவ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு யுவன் சாருக்கு பாட போகும்போதும் அவர் ஃபீல் பண்ணது தான், நீ ரொம்ப இன்ஹிபிஷனாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பாடுற, அந்த ஃப்ளோ நல்லா இருக்குது, அப்படியே பாடு அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய டேக்கு அவர் கூட பர்சனலாக உட்காந்து எடுத்திருக்காரு என்னைய. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக அவர் அந்த ஃப்ளோவில் விடுவார். அது நல்லாயிருக்கு. அந்த ரொம்ப கரெக்ட் பண்ண மாட்டார். அது சின்ன எங்கள் வாய்ஸில் சின்ன கிரெயின் இருக்கும், சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அது நேச்சுரலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால மேபி அவருமே அதை ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரில. நான் அவருக்கு ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட வாய்ஸும் ரஹ்மான் சாரோட வாய்ஸும் மிகப்பெரிய ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் இப்போ இன்ஃபேக்ட் நான் சீக்ரெட் விண்டோன்னு சொல்லிட்டு நான் பியார் பிரேமா காதலில் பாடும்போது அந்த சாங்கோட வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுவாங்க, ஏஆர்ஆர் ப்ளஸ் யுவன் வாய்ஸ் சேர்ந்தா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நேச்சுரலாக இருக்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா நான் ஸ்டேஜில் ஒரு கல் ஒரு கண்ணாடி பாடியிருக்கேன், என் காதல் சொல்ல பாடியிருக்கேன், யுவன் சாரோட சாங் நான் கச்சேரியில் பாடியிருக்கேன், நிறைய பாடினது ரஹ்மான் சாரோட சாங்ஸ் தான். பட் அதுக்கு பெரிய ரெண்டு வாய்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னை கேட்டால் கிடையாது. பாடுற ஸ்டைலெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது கேட்குறவங்களுக்கு தான் அந்த ரெகக்னிஷன் அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த டிஃப்ரென்ஸ். முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி விஜயாண்டனி சார் தான் உள்ள வரும்போது அவர் தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறமா முதல்ல பாட வாய்ப்பு எந்த படத்தில் உங்களுக்கு கிடைச்சது? அதில் விஜயாண்டனி சார்கிட்ட நான் அது என்ன ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், நிறைய பேர் கேட்பாங்க, கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் கூட இருந்திருக்கேன் அவர் கூட எப்படி பாடாமல் இருந்தேன் அவர் படத்தில் அப்படின்னு. கோரஸ் தான் நிறைய பாடியிருக்கேன் விஜயாண்டனி சாருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக விஜயாண்டனி சார் படத்தில் கோரஸே ரொம்ப ஃபெமிலியர் ஆகும், நான் ஃபேமஸ் ஆகும் இல்லையா. நான் பாடின கோரஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகும். வேட்டைக்காரனில் பாடியிருந்தேன், புலி உருமுது, கரிகாலன் கால போல், அந்த மாதிரி பாடின பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி வேலாயுதம் எல்லாமே கொஞ்சம் பாப்புலரான சாங்ஸ் தான். பட் எங்கேயுமே நம்ம அங்கே போனது தொழில் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால சிங்கிங் எனக்கு அப்படி அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் கிடையாது. அப்போ ரெக்கார்டிங் சிங்கிங் நான் அப்போ லைவில் தான் நான் புலி உருமுது பாட்டு நான் இன்றைக்கும் ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய அடையாளம் தான் அந்த பாட்டு கூட. நான் அதுவும் நல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாங்கு, ஒரு எனர்ஜி இருக்கும். நான் பாடுற மோஸ்ட்லி ஸ்டேஜில் பாடுற எல்லா சாங்குமே ஒரு மாதிரி ஹை எனர்ஜி சாங்ஸ் தான். நான் மன்றம் தென்றல் பாட மாட்டேன், என்ன விளையாடு அந்த மாதிரி சாஃப்டான சாங்ஸ் பாட மாட்டேன். ஸோ நான் மேக்ஸிமம் பாடுற சாஃப்டான சாங்கே வெள்ளைப்பூக்கள் தான், அது ரஹ்மான் சார் பாட்டுங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் கச்சேரியில் தான் சந்தோஷ கண்ணீரை பாட்டு
பாடுற அந்த ஏதோ ஒரு கல்யாண கட்சியில் என்னை பார்த்துட்டு தான் சம்மன் டோல்டு ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து அந்த மாதிரி ஒரு டாப் வாய்ஸில் பாடுற சிங்கரை தேடிட்டு இருக்க டைமில் என்னை யாரோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொன்னது சைந்தவியோட அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இங்கே இருக்க ஜிவி ஒன்று தேடிட்டு இருக்கான், ஒன் வீக்காக தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நான் வந்து ஐ லேண்டட் அப் வித் ஸ்டுடியோ, ஜிவி சார் ஸ்டுடியோவில் நான் போய் நின்னது. ஆனால் ஃபஸ்ட்டு பாடின சாங் பெண்ணே ஓ பெண்ணே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு 1 இயராக நிறைய ட்ரை பண்ணார் அவர் என்னை வச்சு. நிறைய ட்ராக்ஸ் பாட கொடுத்துருக்காரு. நான் கண்டினியூஸாக அவர்கிட்ட அப்போ ட்ராக்ஸு கோரஸ்ன்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 1 இயர் கழிச்சு தான் அந்த சோலோ சாங் நமக்குன்னு ஒரு பிரேக் கிடச்சி. அப்போவும் எனக்கு நான் பாடும்போது ரொம்ப சாஃப்டாக குழஞ்சு ரொம்ப லவ்வபுளான ஒரு சாங் அந்த பெண்ணே ஓ பெண்ணேங்கிற பாட்டு, நான் சிகப்பு மனிதன் ஃபிலிமில். எனக்கு பாடும்போது அது தெரியாது, அது இவ்வளோ பெரிய படம், விஷால் சார் படம், யூடிவி அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது தான் யூடிவி பிக்சர்ஸ்லேருந்து வருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கரெக்ஷனுக்காக போகும்போது தான் திரு சாரை நான் பார்த்தேன், டேரக்டர் சார். அப்போ தான் எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில். நிறைய சிங்கர்ஸ் நிறைய படங்களில் பாடுவாங்க. இப்போது ஒரு மாதம் ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருந்தால் கூட எல்லா பாட்டுமே எல்லா பப்ளிக்லேயும் போய் சேராது. இப்போ சுத்தமாக சேராது. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னும் சோஷியல் மீடியா அப்போ பெரிய அளவில் இல்லை கிடையாது. அப்போ வந்து சிடி லான்ச் தானே, ஆடியோ சிடி லான்ச். ஸோ அந்த சிடி லான்ச்சில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய சாங் வந்து ரிலீஸ் ஆகிற பாட்டு வந்து பெரிய ரெக்கக்னேஷன் கிடைச்ச பாட்டு வந்து அந்த பாட்டு தான். ஜிவி பிரகாஷ் தான் வந்து அந்த பிரேக் கொடுத்தாரு. அப்புறம் கண்டினியூஸாக நான் ஜிவி பிரகாஷ்க்கு பாட ஆரம்பிச்சிட்டேன். நாமுத்துக்குமார் சாரோட லிரிக்ஸில் வரிசையாக நான் பாடினேன், 4-5 பாட்டு அவருக்கு பாடினேன். பேசும்போது சொன்னீங்க விஜய் ஆண்டனி சாரோட நிறைய படங்களில் கோரஸ் பாடிருக்கேன், வேட்டைக்காரன் படத்தில் பாடினு சொன்னீங்க இல்லையா? சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனி சார் அவரோட நிறைய இன்டர்வியூவில் அவரே சொன்னார், நிறைய பேர் சும்மா கலாய்க்கிறதுக்காக கூட கேட்பாங்க, அந்த இதுக்கெல்லாம் வந்து அவரே ஜாலியான தான் பதில் சொன்னார் இல்லையா? அந்த பாட்டுலேயுமே நீங்கள் தான் கோரஸ் பண்ணீங்க. அந்த நினைத்தால இன்றைக்கும் நான் பண்ணல. பட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் ஆண்டனி சாரோட சைடு வந்து பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மனுஷன். அதாவது என்ன பண்ணால் பப்ளிக் வந்து லைக் பண்ணுவாங்க. ஏன்னா சாருக்கு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவருக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும். அதனால நீங்கள் அவரோட கெரியர் ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய படம்னு அவரே சொல்லியிருக்காரு. வெடி, உத்தமபுத்திரன், வேலாயுதம், வேட்டைக்காரன், இந்த 4 படம் தான் விஷால், தனுஷ், விஜய் சார், இந்த 4 பேரோட படம். மீதி கிட்டத்தட்ட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹீரோஸ், சின்ன சின்ன படங்கள் தான். அதுலேயும் சிங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கர்ஸ் அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் அடித்தா தாங்க மாட்டேன் தான் சங்கர் மகாதேவன். அது கீழே பார்த்தீங்கன்னா வேறு சிங்கர்ஸ் யாருமே பெரிய அந்தளவுக்கு அந்த கேட்டகரியில் உள்ள சிங்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போது நம்மளால் பெரிய பட்ஜெட் ஒரு காரணம். மெயின் ரீசன் அதுதான், மெயின் ரீசன் பட்ஜெட் தான். அந்த லிமிடேஷன் தான், இதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ வேறு என்ன பண்ணி நம்ம வந்து சாங்ஸை யூனிக்காக நமக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் வேணும் இல்லையா? அவரோட எனர்ஜியே வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட் அந்த எனர்ஜி தான். அவரோட அந்த டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கே கோரஸ் திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், லிரிக்ஸ் யூஸ் பண்ணுற விதங்கள். இப்போது அந்த டைலாமோலாம் வந்து காஞ்ச மாடு கம்பும் புல்ல மேயிற மாதிரின்னு ஒரு அந்த லிரிக் இருக்கும். அந்த லிரிக் வந்து நீங்கள் டீகோடே பண்ண முடியாது, அது எப்படி அதை ஃப்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங்காக இருக்கட்டும், கிட்ட நெருங்க வாடி, கர்லா கட்டோட, இதெல்லாம் வந்து அது சுக்விந்தர் சிங், அது ஒரு பெரிய சிங்கர் பாடிருப்பாங்க. பட் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் அவருக்கு பாடின பெரிய சிங்கர்ஸ். பட் மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கவங்க பார்க்கும்போது மதிப்பு வந்து பெருசாக இருக்கணும், பாப்பா கலக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சாரோட ஒரு டெக்னிக் நான் நினைக்கிறேன். அவர் லான்ச் பண்ண விதமாக அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது வந்து பப்ளிக்கிட்ட போய் கண்டிப்பாக சேர்ந்துடும். நீங்கள் என்ன பாட்டு வேணாலும் எடுங்களேன், அந்த படம் ரீச் ஆகுதோ ஹிட் ஆகுதோ இல்லையோ, சாங்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது இன்றைக்கி. அதனால தான் கான்சர்ட்டில் இன்றைக்கி அவரால் அவ்வளோ பெருசாக வைப் பண்ண முடியுது. எல்லோரும் போய் ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் அந்த சாங்ஸ் நிறைய கேட்டு கொண்டாடி இருக்கோம் அந்த டைமில். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச 10-12 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அந்த வேட்டைக்காரன்லாம் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து அதை போய் நம்மளால் திரும்பவும் ரீவிசிட் பண்ணி இன்றைக்கும் கரிகாலன் காலை போல் ஏன் உச்சி மண்டையில் நம்ம வைப் பண்ண முடியுதுன்னா, அந்த டைமில் அவர் எடுத்த கால்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப போல்டான டெசிஷன்ஸ். அது எல்லாமே ஒரு விஜய் படத்தில் போயிட்டு இந்த மாதிரி பாட்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேலாயுதமில் ஓப்பனிங் ட்ராக் அவர் பாடினார், சொன்னால் புரியாது அந்த பாட்டு. இன்றைக்கி அவரோட கான்சர்ட்டில் அது ஓப்பனிங் ட்ராக்காக இருக்குது. நீங்கள்லாம் எம்எல்ஏ வச்ச பாஸ் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே அன்னைக்கு அவர் எடுத்த அந்த போல்டு டெசிஷன்ஸ் தான் காரணம். நடிக்க வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஜயானி சாரோட பவரே அந்த எனர்ஜி தான், அந்த பாசிட்டிவிட்டி தான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லா இன்டர்வியூலையும் கலக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் நிறைய கான்சர்ட், நிறைய மியூசிக் டேரக்டரோட இதெல்லாம் பாடிருக்கீங்க இல்லையா? கான்சர்ட்டில் பாடும்போது ஒரு முக்கியமான மக்கள் சைட்லேருந்து வைக்கிற விமர்சனம்னா, உண்மையிலே வந்து பாடுறதில்ல சிங்கர்ஸ்லாம், பின்னாடி வந்து மியூசிக்கை போட்டு விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா? நீங்கள் பாடினனால இது உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் தான் சொல்லலாம். இல்லை நான் அந்த ஸ்கேலில் இருக்கிற கான்சர்ட்டில் நான் பாடினதில்லை. ஓகே, நான் வந்து யுவன் சார் கூடயோ, இல்லை வித்யாசாகர் சார் கூடயோ, விஜயானி சார் கூடயோ அவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்குல்ல, கான்சர்ட் சினாரியோ இருக்குல்ல, அதெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. நம்ம கான்சர்ட்ஸ் வந்து நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னா
100% லைவ் தான். கோரஸ் சிங்கராக நான் எஸ்பிபி சார் கச்சேரி நிறைய கச்சேரி நான் கோரஸ் பாடியிருக்கேன். மனோஜ் சார் கச்சேரி நிறைய கச்சேரி கோரஸ் பாடியிருக்கேன். ஸோ அது எல்லாமே லைவ் தான், 100% லைவ் தான். அதில் மேக்ஸிமம் போனால் வாய்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் யாரும் +1 சொல்லுவாங்க. அதை ஆக்சுவலி போட்டுட்டு வாயை சேர்க்குறது. நாங்கள் பார்த்த வரைக்கும் நானோ இல்லை என் சுற்று வட்டாரத்தில் கூடிய நண்பர்களோ எனக்கு தெரிஞ்ச கொலீக் சிங்கர்ஸ் யாருமே அது பண்ணுற மாதிரி. வாய்ஸில் நடக்கா, ட்ராக்ஸில் மேக்ஸிமம் நடக்கும். ட்ராக்ஸ் உங்களுக்கு என்னென்னா சில சாங்ஸ் வந்து அந்த க்ரூவ் இருக்கும் தெரியுமா. இப்போ யாக்கே திரி பாட்டு, யாக்கே திரின்னு அந்த சாங்கில் அந்த க்ரூவ் இருந்தால் தான் நீங்கள் எல்லாருமே அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த க்ரூவ் மட்டும் கண்டிப்பாக அது ஓடிக்கிட்டு இருக்கும் பின்னாடி. ஸோ அதுக்கு மேலே தான் எல்லாருமே வாசிப்பாங்க. அது டெம்போ மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க அது டெக்னிக்கலாக. ஸோ அது அந்த சாங்கு இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி என்ன இப்போ கரிகாலன் காலப்போல ஒரு பிளெயின் ரிதம் போயிட்டே இருக்கும், ஒரு தாளம் வந்து ரிதம் போயிட்டே இருக்கும். அது லைவாகவும் பண்ணலாம். பட் அந்த ஒரு க்ரூவ் சில சாங்ஸில் அந்த க்ரூவ் வந்து இப்போ டைலாமோல ஒரு க்ரூவ் இருக்குது. அந்த க்ரூவ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு லேயர் போயிட்டு இருந்தால் அதுக்கு மேலே வாசிக்கிறது எல்லாமே லைவாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 10% கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ராஜா சார் எப்படி 100% லைவாக கொடுக்குறாரு. ஏன்னா சாரோட சாங்ஸே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ராஜா சாரோட சாங்ஸே வந்து ஃபுல்லி ஆர்கஸ்ட்ரேஷன் தான் அவரோட. அப்போ தான் அது நல்லாவும் இருக்கும், அப்படி தான் கேட்டிருக்கோம் நம்ம. இப்போ ரஹ்மான் சாரோட சாங்ஸோ ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸோ ஹாரிஸ் சாரோட சாங்ஸோ நமக்கு வந்து 100% நம்மளால் அப்படி என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் சினிமாவில் கேட்குற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரியோ நம்ம வந்து கான்சர்ட்டில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் வந்து எல்லாருமே லைவ் பாடி தான் ஆகணும். பாடுறது தான் அது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா காசு கொடுத்து கான்சர்ட்டுக்கு வராங்க, அவங்கள ஏமாற்ற முடியாது இல்லையா 100%. இப்போலாம் ரொம்ப ஈஸி. இப்போ டக்குனு டீகோட் பண்ணி கட்டம் போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த டைமில் இந்த டைம் லிமிட்டில் அவர் பாடலை, மைக் ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய சிங்கர்ஸ்க்கெலாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன் யூரோப்பில். ஸோ அங்கே தான் எனக்கு இந்த விஷயங்கள் புதுசாக பரிச்சயமாச்சு. அங்கே ஒரு லேயர் அவங்க பின்னாடி வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் முடியாது. அப்போ நீங்கள் அந்த டெப்த்தை கொண்டு வர முடியாது. ஸோ 50% வந்து அவங்க லேயர்ஸ் பின்னாடி மியூசிஷியன்ஸ் எல்லோரும் வாசிச்சது, நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது, அது மைன்யூட்டாக போகும். இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏன்னா அது வந்து ஒரு 2.5 hours ப்ளே. அது நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, 40 பேர் கிட்ட ஆன் ஸ்டேஜ், டான்சர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு சேஃப்டி சைடுக்கு அது நம்மளை காப்பாற்று. ஷோ ஹேஸ் டு ரன் இல்லையா, அதுக்காக. மற்றபடி ஆடியோ லான்ச்சஸில் மேபி நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். பட் நம்ம பார்க்காத விஷயத்தை நம்ம வவுச் பண்ண முடியாதுல்ல, நம்ம அதை எப்படி சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் பாடிருக்கீங்க, ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கில் பாடிருக்கீங்க, முக்கியமான மியூசிக் டேரக்டர் மியூசிக்லாம் பாடிருக்கீங்க இல்லையா? இல்லை, ரஹ்மான் சாருக்குன்னு பாடல. ஓகே, கூடிய சீக்கிரம் பாடுவீங்க கண்டிப்பாக. நீங்கள் அதுலலாம் முக்கியமான மியூசிக் டேரக்டர் படத்தில் பாடும்போது கிடைக்காத அங்கீகாரம் வந்து நீயான ஷோ மூலமாக ஏஆர் ரஹ்மான் சார் வாய்ஸில் உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு பெருமையாக இருக்குதா, இல்லை வருத்தமாக இருக்குதா? கண்டிப்பாக 101% பெருமை தான். ஓகே, போனதே அது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வருத்தம் இல்லையா? நம்ம நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம், அதில் கிடைக்காத அங்கீகாரம் அப்படி எப்படி கிடைக்குது? அப்படி எந்த கலைஞருமே அப்படி எந்த ஆர்டிஸ்ட்டுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்போ நான் வந்து நீயான ஷோவில் போனதுன்னு காரணமாக எனக்கு பின்னாடி நான் என்னென்ன பாடி ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாச்சு இல்லை. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, நான் வந்து இப்போ நான் பாடின சாங்ஸ்க்காக போய் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் டெஃபினெட்லி. பட் அதுக்கும் மேலே தான் என்னோட லவ் ஃபார் ரஹ்மான் சார் இருக்குது. ஸோ அது அகெயின் வந்து மியூசிக் ஃபீல்டு, நம்ம இப்போ இந்த பிளேபேக் கரியரில் வந்து நீங்கள் வந்து யார் மாதிரியாவது பாடுறீங்க அப்படின்னா இங்கே கெரியர் கிடையாது உங்களுக்கு. டு பி ஹானஸ்ட், கச்சேரியோட நின்று போயிடும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அது மைனஸாக அமைஞ்சிருக்காங்க. டெஃபினட்டாக எனக்கு இல்லை, நிறைய பேர் எனக்கு தெரியும். இப்போ வந்து யேசுதாஸ் மாதிரியே பாடுறாரு, தாசனா மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்குன்னா தாசனாவே பாடிட்டு போயிடுவார். திரும்ப நான் எதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளேபேக் கரியர் சொல்லணும். சினிமாவில் பாடுறதுக்கு ரெக்கார்டிங்ஸ்லேயோ ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு பெரிய கரியர் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஸ்டேஜில் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆரா இருக்கும், அவங்கள மாதிரியே பாடுறாங்கங்கிறது லவ் இருக்கும், நல்ல பேமெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயே நிறைய பேர் லுக்கலைக்காக வர. இப்போ ராஜா சார் மாதிரியே அந்த ஷோவில் கூட இருந்தாங்க. அனிருத் மாதிரியே இருக்கிறதா, அதெல்லாம் அபூர்வம். இப்போ எஸ்பிபி சார் மாதிரி, மலேசியா வாசிவன் சார் மாதிரி, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஎம்எஸ் மாதிரி, அப்புறம் எம்எஸ்பி சார் மாதிரி பாடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டேஜோடு அவங்க கெரியர் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பயம் தான். அது ஆக்சுவலி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே எந்த மியூசிக் டைரக்டருமே நான் ஒரு மியூசிக் கம்போசராக யோசிச்சு சொன்னேன்னா, நம்ம ஒரு சாங்கை வந்து பண்ணியிருக்கோம், அது ஒரு சிங்கர் வந்து பாடும்போது அந்த சாங் எலிவேட் ஆகுது, சாங் ஒரு என்ஹான்ஸ் பண்ணுவோம், வேறு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாய்ஸ். எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் வாய்ஸஸ் இருக்குது, புதுசாக என்னது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னொரு சிங்கர் மாதிரியே பாடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இதான் ஹார்ட் ட்ரூத். பட் எனக்கு வந்து நான் எங்கேயுமே ரஹ்மான் சார் மாதிரி பாடுறேன்னு யாரும் சொன்னது கிடையாது. இன்னொன்று, ரஹ்மான் சார் வந்து அவர் வந்து வேறு யாருக்கும் பாட போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வேறு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் 32 years அவர் பாடலை. அப்படிங்கிற பட்சத்தில்
இப்போ யுவன் சார் போய் ஃப்ரீயாக இந்த சென்ஸ் நிறைய பேருக்கு அவர் போயிட்டு பாடி ரஹ்மான் சார் மியூசிக்லேயே பாடிருக்காரு, குமார் சுரா பாடிருக்காரு, அனிருத் சார் போய் ரஹ்மான் சாருக்கு பாடிருக்காரு, அனிருத் எல்லாருக்குமே பாடுறாரு. ஈவன் யுவன் சார் மியூசிக்கில் விஜய் ஆண்டனி, தமன், இமான் சார் எல்லாருமே வந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன்ஸ் நடக்கிறதுனால எனக்கு வந்து அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைனஸாக ரெக்கார்டிங்ஸில் இருந்தது இல்லை. டச் வுட் எனக்கு அது யாரும் சொன்னதில்லை. மேபி அவன் பேக் த ஸ்டேஜ் சொல்கிறாங்களான்னு தெரியாது. பட் என் வாய்ஸுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை. அகெயின் நான் வந்து சிங்கிங் எனக்கு நான் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்கை விட எனக்கு லைவில் தான் எனக்குன்னு ஒரு பெரிய ஹை கிடைக்குது. அது புதுசாக நம்ம ஒரு 2000 பேரை பார்க்குறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், இல்லை ஒரு 500 பேர் கார்பரேட் ஷோனா ஒரு 300 பேர், கல்யாண வீடுனா அத்தனை பேர் நம்மளை தெரியப்படுறாங்க. அந்த ரெக்கக்னேஷனுக்காக தான் நான் போனேன். ஆக்சுவலி நான் கூப்பிடும்போது நான் சொல்லிட்டேன், நான் அப்படியே டிட்டோ நான் எடுத்து பாடுற ஆள் கிடையாது. பட் அந்த அதர் சைடு வேறு யாரும் கிடையாது. நான் ரஹ்மான் சார் பாட்டு பாடி தான் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மற்றவங்க பாடுறதோட உங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் நிறையா கிடைச்சது. நான் ஷோ பார்த்தேன். இல்லை அதில் ரஹ்மான் சார் பாட்டு நான் மட்டும்தான் பாடினேன். மேபி அதனாலேயே கூட இருக்கலாம், இல்லையா தெரில. பட் அதில் நிறைய பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது எனக்கு. அதுவும் முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய ஆப்போசிட்டில் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்க கேட்ட பாட்டு தான் நான் பாடினேன். நானாக பாடினது எல்லா புகழும் மட்டும்தான். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சாங் பற்றி சொன்னாங்க, இந்த பாட்டில் ஒரு வாய்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா தீயில் விழுந்ததை நான் பாடினேன். இந்த பாட்டில் நல்லா இருக்கும் நியூயார்க் நகரம் பாடினேன். அப்படி தான் அந்த டிஸ்கஷன் போச்சு. நான் ஆக்சுவலி நம்மளை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் போனது. மெயினாக அந்த ரெக்கக்னேஷன் தான். எனி ஒன் டேலண்ட் சும்மா வச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது, இல்லையா? அந்த டேலண்ட் எப்போ வந்து நமக்கு அந்த டேலண்ட் சோறு போடுதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நம்மளை எவ்வளோ சந்தோஷம். நம்ம எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறோம். எனி சிங்கர் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எனி சிங்கர் இல்லை எனி ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஆக்டராக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு இது. ஸோ நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்க நம்ம சந்தோஷப்படும். இப்போ ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறைப்பான் அப்படிங்கிற லைன்ஸ் வந்து ஃபேக்ட் தான் அது. ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் பின்னாடி போட்டுட்டு தான் ஸ்டேஜில் ஏறி என்டர்டெயின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கிடைக்கிற அந்த சின்ன சின்ன ரெக்கக்னேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், ஒரு கார்பரேட் ஷோவில் யாராவது தம்பி நல்லா பாடினீங்க, என் நம்பர் கொடுங்க, நான் அடுத்த ஷோவில் கூப்பிட்றேன். எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் எனக்கு எல்லா ஈவெண்ட்டுமே இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். நான் ஒரு 2008-09 பாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 15 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 15 இயர்ஸாகவே எனக்கு வந்து ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த டியூ ரெக்கக்னேஷன். முன்னாடி எல்லாம் நான் வந்து யூஎஸ் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன். பட் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போனது எல்லாமே இந்த ரஹ்மான் சார் மாதிரி பாடின ஒரு காரணத்தினால தான். அது நான் மறுக்கவே முடியாது. நான் ப்ளேபேக் பண்ண காரணத்தினாலே கிடையாது. அது சினிமாவில் பாடினதெல்லாம் என்ன சிங்கராக கூப்பிடல, ஸ்டேஜில் பாடி நல்லா பாடுற நீ பார்த்துட்டு தான் என்ன நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் வாய்ப்பு கிடைச்சது. இதனால வாய்ப்பு போல. கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக இந்த மக்கள் மத்தியில், பெரும்பாலான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததில் அந்த தீயில் விழுந்த தேனா அந்த சாங் கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அந்த சாங்கோட முடிக்கலாம் நினைக்கிறேன் ஷோ. இல்லை எனக்கு நானுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ரெகுலராக யாருமே பாட மாட்டாங்க. யாரும் பாடி வெளியே அந்த சாங்கை நிறைய பேருக்கு தெரியாது. மெயினாக நான் சொல்லிட்டு தான் அங்கேயும் பாடினேன். ஏன்னா இல்லை இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக. நீங்கள் அந்த இப்போ நீங்கள் போய் அந்த யூடியூப்ல போய்ட்டு அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் நான் பார்த்துட்டு வந்தவங்க யார் எத்தனை பேர் அப்படி தான் இருப்பாங்களே தவிர, அது அந்த படமும் வந்து ஒரு 3 வருஷம் லேட்டாக வந்துச்சு. அந்த படத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் நான் ஒரு அஜித் ஃபேன், எனக்கு அதனால் அந்த படம் பிடிக்கும். ரஹ்மான் சார் ஃபேனுங்கிறதுனால ஆப்வியஸ்லி நான் அந்த பாட்டு நம்ம ட்ராக்கில் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. பட் எங்கேயுமே பாடுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அது ஒரு சோக பாட்டு நம்பர் 1. எந்த ஸ்டேஜ்லையுமே உங்களை அதை பாட சொல்லி கேட்க மாட்டாங்க. அதில் சொல்லும் போதே சோகத்தோட ஒரு பெரிய ஒரு ஆங்கர் இருக்கும். ஆங்கரோட அது நீயானால இருக்க போய் அந்த பாட்டு பாடுறது வாய்ப்பு கிடைச்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கமர்ஷியலாக எந்த ஈவெண்ட்லையுமே ரஹ்மான் சாரை இன்னைக்கு வரைக்கும் கான்சர்ட்டில் அந்த பாட்டு பாடினது கிடையாது இருக்கா? ஸோ ஏன்னா அம்மா பாட்டுனா காலையில் தினமும் கண் விழித்தால் தான் ரஹ்மான் சாரோட கேரியரில் அம்மா சாங். அது ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக இருக்கிற பாட்டு. அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் பாடுறாங்க. இது ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பாடுற ஒரு அம்மா சாங். அதில் நிறைய ஒரு அம்மாவை மிஸ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வலி கொடுக்கக்கூடிய ஒரு சாங்கிறதுனால எங்கேயுமே இதை பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. நானும் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு அவங்க கேட்டோடனே நம்ம நிறைய கேட்டுருக்கிறதுனால ஒரு ஃப்ளோவில் அந்த லிரிக்ஸ் கூட மறக்காமல் அப்படியே வந்துருச்சு. அவ்வளோதான். அதுதான் அந்த லவ் பண்ணுற அந்த கிஃப்ட். அதுவும் அந்த மியூசிக் டச் இருக்குல்ல, அந்த மியூசிக் நீங்கள் ஹை பிச்சில் போகும்போது அது கேட்டார். அது பாட முடியுமான்னு ஃபஸ்ட்டே கேட்டேன். அப்போ நான் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நான் மட்டும் நின்றுட்டு பாடிருப்பேன். ஆமாம், அதில் இது எல்லாரும் என்னால் உட்காந்து அது பாடுறது கொஞ்சம் சிரமம் அந்த டைமில். அந்த பாட்டே அப்படி தான், அவரோட பாட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. அந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த லிரிக்ஸ் தான். வைரமுத்து சாரோட அந்த கவிதையை எடுத்து தான் இவர் அதை பாட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நீல அளவுகள்லாம் அதுதான் ஆக்சுவலி அந்த டிஸ்கஷனில் அந்த பாட்டு வர்றதுக்கு காரணமும் அந்த கோவத்தை எப்படி ஒரு கவிதையை எடுத்து அவர் இஷ்டத்துக்கு அவர் கம்போஸ் பண்ணுவார். அதுதான் ரஹ்மான் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் வாய்ஸ்க்கு அது பொருந்தி போகும் அப்படிங்கிறது தான். பாடிடலாம். ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா அம்மா, உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா, ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா,
அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா, நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தேன் அம்மா, நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ ஆனாய் அம்மா. எனக்கேதுமானதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கேதுமானதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா. ஆ, ஹே, 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 தங்கம் போலே இருந்தவள் தான் சருகை போலே ஆறியதால், சிங்கம் போலே இருந்த மகன் செவிலியை போலே ஆவானா. தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் விழுந்த தேனா, தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா. தாயின் மடிதானே உலகம் தொடங்கும் இடம், தாயின் காலடியே உலகம் முடியும் இடம். உயிரை தந்தவளின் உயிரை காப்பானா, கடனை தீர்ப்பானா. ரொம்ப நன்றி சார். கேட்டுகிட்டே இருக்கலாம் போல பாடிக்கிட்டே இருந்தா. உங்களோட ஆசை ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரலில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கில் கண்டிப்பாக பாடணும் அப்படிங்கிறது விரைவில் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.